எவனோ, காற்றானவன் எவனோ, கடலானவன் எவனோ, அண்டமானவன் எவனோ, பிண்டமானவன் எவனோ, அப்பேற்பட்ட சிவபெருமானே என்னை ஆட்கொள்வாராய். ஜவ்வாது மலையடிவாரத்தில் கமண்டல நாக நதிக்கரையில் படைவேடு என்னும் கிராமத்தில் ஜமதக்கிரி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் 4வது மகனாக பிறந்து ராமன் என்ற பெயர் வகித்து தந்தையின் கட்டளை சிறமேற்கொண்டு இமயம் சென்றே பரமனை குறித்து கடும் தவத்தை மேற்கொண்டு அகரம் என்னும் பொருளை கடைபிடித்து தவத்தின் முன் சிவனை நேரடியாக வரவேற்று அரிய பெரிய வரங்களை பெற்று பரமன் மனமகிழ்ந்து ராமா வெறும் ராமனாக வந்தான், உன் தவத்திற்கு மெச்சினேன். இதோ இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை உனக்கு பரிசாக தருகிறேன். இனி முதல் பரசுராமன் என்ற பட்ட பெயரோடு விளங்குவாய் என்று அந்த பரமனே என்னை வாழ்த்தி வழியளித்திருக்கிறார். அப்படி இருக்க இமயமலையிலிருந்து இல்லத்தை நாடுகிறேன், என் தாய் தந்தை காண வேண்டும் என்று வருகிறேன். எனவே என் மகன் ராமன் ஒருவரை கேள்விப்பட்டேன். என்ன கனவலை இதோ வந்துவிட்ட தந்தையே, சதா உலகில்லா பரமனை கண்டு அவருடைய பேரருளால் பல வரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் மனமகிழ்ந்து ராமா பெரும் ராமனாக வந்தால் நீ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இதோ இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை உனக்கு பரிசாக தருகிறேன். இனி முதற்கொண்டு பரசுராமன் என்று பட்ட பெயரோடு விளங்கி அந்த பரமனே என்னை வாழ்த்தி வழி அனுப்பினார். அது மட்டுமா, எப்படி தந்தையே, இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியின் மகத்துவம் என்ன தெரியுமா? அப்பா, இது அதர்மத்தை அழிக்கும், தருமத்தை நிலைநாட்டும். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தலையை துண்டிக்கும் இந்த பரசு. அப்படியா? அப்பேற்பட்ட மகத்துவம் அந்த பரசுவை அந்த பரமன் எனக்கு பரிசாக தந்தார். அப்பா, நானும் 8 ஆண்டு காலமாக சிவனை கோயில் தபம் செய்திருக்கின்றேன். அப்படியா? எனக்கு காத்து கூட காத்து சிவபெருமா உனக்கு பரிசை கொடுத்துறேன்னா மரமகிழ்ந்தேராமா மரமகிழ்ந்தே. அப்பா, எனக்கு இந்த அளவிற்கு பேரும் பெருமையும் கிடைக்க தாங்கள் தானே மூல காரணம். எப்படி? ஆம் தந்தை, தந்தை மகற்காற்றும் உதவி அவையற்று முந்தியிருப்ப செயல் என்று கூறுகிறது பொதுவர். ஒரு தந்தையானவர் தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் திறமைகளை ஆராய்ந்து அவன் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வரப்போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்து அவனுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கற்றறிந்தோர் சபையிலே தான் பெற்ற மகனை முன்னிலைப்படுத்துவது ஒரு தந்தையின் தலையாய கடமை. அந்த கடமை நீங்கள் சரிவர செய்தீர்கள். நானும் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை உணர்ந்து வாழ்ந்ததினால் எனக்கு இந்த அளவுக்கு பேரும் பெரும் கிடைத்திருக்கிறது. அத்தனை முழு முதற் காரணம் தாங்கள் தானே. நல்லது மகனே, நல்லது. அப்பா, பெற்ற மகன் வந்து விட்டான் என்று பெருமிதத்தோடு வரவேற்றீர்கள். இதே மனமகிழ்ச்சியோடு என் தாயார் என் வரைக்காக காத்திருப்பார். சென்று தாயை யார பார்க்க தாயை காண விடவில்லை. தாயை பிறகு பார்த்துக்கலாம்.
உன்னோட ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அப்படியா? வாய்ப்படி. சரி. ஒரு பெண்ணாக பார்த்தால் கண்ணை கேட்ட கணவனை எடுத்து இல்லறவாடிக்கு ஈடுபட்டாளா? ஆஹா. ஈடுபட்ட பிறகு 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து கற்பை இழுந்து விட்டால் அவர் என்ன தனக்கு சொல்பார்கள். அப்பா, எப்பொழுது கட்டிய கணவனுக்கு துரோகத்தை இழைத்து அதர்மத்தில் ஈடுபட்டாலோ அந்த சண்டாளி உயிரோடு இருக்கவே கூடாது. நீங்கள் ஆணையிட்டால் அவள் தலையை துண்டித்து வந்து உங்கள் காலை சத்தியம். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக அவர்கள் தலை துண்டித்து வருகின்றேன். மகனே பரதுராமா, அப்பா, அப்படி கற்பை இழந்து கணவனுக்கு துரோகம் செய்தவள் வேற யாரும் இல்லை மகனே. யார் தந்தையே? உண்டாக யாருங்க? என்னால் நம்ப முடியாது. என்னப்பா சொல்றீங்க? விளக்கமாக சொல்கிறேன். வழக்கமாக நதிக்கரை சென்று ஜலத்து கொண்டு பாதுகாத்து வழங்குதாரு. ஆமா. அதே போல நேற்று தினம் என்னுடைய விடை பற்றி கமலனா நாலு நதிக்கரைக்கு சென்றலாம். உன் தாய் கற்பன் சாமியாலும் என் சக்தியாலும் மலர் மண்பாண்டம் உருவாக்கி ஜலத்தாத நேரத்திலே எந்த ரூபாட்டும் இவனை வணங்கினோடு உல்லாதம் சிரித்தமும் எங்களை வெண்ணுமாக தெரிந்திருக்கிறது. கந்தர்வனா? ஆமா. சரி. அதை பார்த்த உடனே ஆனா ஜலத்தாத நேரத்திலே அழகான ஒரு உருவம் தெரிகிறது. யாருக்கு வந்து தலைநேர்ந்து மேலே பார்த்திருக்கின்றார். பார்த்தோடனே ஆஹா, அழகெல்லாம் இவன் பேர் அழகு, இது போன்ற அழகை இந்த உலகத்தில் நான் பார்க்கலேன். மாட்டான் உலகை மனம் நினைத்தால் கொண்டவன் என்னை மறந்தால் கற்ப இழந்தான். அப்பா, ஆராய்ந்து பாராமல் நீங்களாக எந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் தந்தையே. இத்தனை காலமாக பத்தினி தன்மையோடு வாழ்ந்து 4 பிள்ளைகள் பெற்றெடுத்த பிறகு என் தாய் கற்பனை தவறி இருப்பார்களா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் இல்லறம் நல்லறமாக இருக்காது தந்தையே. தங்களுக்கு நான் கூறிதான் தெரிய வேண்டுமா? இது ஏதாவது கந்தர்வன் சூழ்ச்சியாக இருக்குமே தவிர என் தாயின் தவறு ஏதும் இருக்காது. சற்று சிந்தித்து பாருங்கள் அப்பா. என்னைய எதிர்க்கிறாயா? இல்லப்பா. அப்ப என் சொல்ல நம்பிக்கிறாயா? அப்படி சொல்ல இப்போது சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உனக்கு சந்தேகங்களை பேச வந்தேன். இது உனக்கு அனைத்தும் கலைகளை கற்றுக் கொடுத்த குருவாக சொல்கிறேன். நீ கற்றுக்கொண்ட கலைகள் ஆலை தந்த சொல்லுக்கு மந்திரம் இல்லை. என் கலைகளை படித்த உண்மையானா? உண்மையானா? உன் கலைகளை கோடாதி தவறு தர தனி துளிப்பட உண்மையானா? ஓ, உன் தாய் எங்கனாலும் ஏழு கண்டுபிடித்து அவர் சிரத்தை அறுத்துவா. ஆமா. உங்களை நான் மறப்பதா? உங்களை நான் மறப்பதும் ஒன்று, என் உயிரை துறப்பதும் ஒன்று. இதுநாள் வரையில் உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசியது கிடையாது தங்கள் பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது செல்கிறேன். என் தாய் தங்களுக்காக பயந்து எங்கே சென்றார்கள்? என் தாயின் தலை துண்டித்து வந்து உங்கள் காலடி சேர்ப்பேன். இது சத்தியம் என்று செய்ய அதற்கு முன்பதாக என் உடன் பிறந்தவளை பார்த்து ஒரு வார்த்தை கூறிவிட்டு யார பார்க்கிறார்? என் தமையன்மார்கள். அவள் மூவரும் அழைத்து உன் தாய் கற்பழிந்தால் அவள் சிறுத்த அறுக்கிறோமா என்று அழைத்தாரா? சரி. அவள் மூவரும் என் சிறுத்த அறுப்பார்களாம். அதற்காக பேய்களாக பூதங்களாக போக விட்டு சாமி கொடுத்து விட்டேன். ஆமா. சரி, பாதகமில்லை. எப்போது என் தாய் அதர்மத்தில் ஈடுபட்டு இருந்தது உண்மையானால் இப்போதே செல்கிறேன். என் தாய் சிரம